அயோத்தியா டெக்சிட்டி அது ஒரு நவீன அதிசயம், முன்னேற்றத்தோட ஒரு வழிகாட்டி. அதோட பிரியமான இளவரசன் தான் ராம். அவ தசரத்தோட மூத்த பையன். தசரத்தான் அந்த நகரத்தோட தொலைநோக்கு நிறுவனர். ராம் தான் அந்த நகரத்தோட பெரிய நம்பிக்கை. அவங்களோட பிரகாசமான எதிர்காலம். எல்லா மக்களும் அவரை ரொம்ப மதிச்சாங்க. அவரோட இருப்பே மனசுக்கு இதமா இருக்கும். அவர் நிஜமாவே பெரிய விஷயங்கள் செய்ய பிறந்தவர். இந்த புதிய நவீன காலத்துக்கு ஒரு உண்மையான தலைவர். என் பல உடம்புல மட்டும் இல்ல, என் மன உறுதி அது ரொம்ப வலிமையானது. நான் எல்லா சவால்களையும் தைரியமா சந்திப்பேன். எது சரின்னு படுதோ அதுல இருந்து நான் பிமாங்க மாட்டேன். அவரோட இயல்பான பண்பு ரொம்ப பிரகாசமா தெரிஞ்சது. எல்லாருக்கும் ஒரு நிலையான வழிகாட்டும் நட்சத்திரம் மாதிரி. அவர் நிஜமாவே ஒரு வசீகரமான தலைவர். ஆண்கள் அவரோட வழியை மனப்பூர்வமா பின்ற்றினாங்க. பெண்கள் அவரை ஆழமா மதிச்சாங்க. அவரோட வார்த்தைகள்ல எப்பவுமே பெரிய மதிப்பும் ஜானமும் இருக்கும். அப்புறம் பிரகாசமான சீதா, அவங்க ஜனக் இண்டஸ்ட்ரீஸோட பெருமை. அவங்களோட அழகு நிஜமாவே ஒரு புராணம் மாதிரி. அது வெறும் மேலோட்டமான அழகு இல்ல. அவங்களோட கண்கள்ல ஆழமான ஞானமும் புரிதலும் இருந்துச்சு. அவங்களோட சிரிப்பு மொத்த அறையும் வெளிச்சமாக்கும். அவங்க ரொம்ப இயல்பா அழகா நடந்துப்பாங்க. ஒரு மென்மையான புத்துணர்ச்சி தரும் காத்து மாதிரி. அவங்க நேர்த்தியோடு ஒரு முழுமையான உருவம். நிறைய பேர் அவங்களோட இருப்பை தூரத்துல இருந்து மரியாதையோட ரசிச்சாங்க. ஆனா நான் அழகை வேற இன்னும் அதிகம். என் புத்தி ரொம்ப சூர்மையானது. கடினமான விஷயங்களை நான் சுலபமா புரிஞ்சுக்குவேன். நான் எப்பவும் ரொம்ப தெளிவா பேசுவேன். என் எண்ணங்கள் பெரும்பாலும் ஆழமானதா இருக்கும். அவங்க எல்லா விதத்திலும் ராமிக்கு சரியான ஜோடி. மனதளவுலையும் சரி, ஆமாளவுலையும் சரி, ஒரு உண்மையான துணை. அவங்க ரொம்ப மன உறுதியானவங்க. தன்னோட நம்பிக்கையில இருந்து சுலபமா மாற மாட்டாங்க. ஒரு திறமையான பெண்மணி. ஆனா பக்கத்துலயே ஒரு பெரிய இருட்டு ஒளிஞ்சிருந்தது. இந்த இருட்டு தான் ராவணன். அவன் லங்காகா கார்போரேட் சக்தி வாய்ந்த சிஇஓ. அவனோட பேராசைக்கு எல்லையே இல்ல. அவனுக்கு மிகப்பெரிய சக்தி மேல ஆசை. எல்லார் மேலையும் முழுமையான அதிகாரம் செலுத்த ஆசைப்பட்டான். அவனோட உடம்பு செதுக்கின மாதிரி இருக்கும். எண்ண முடிய அளவுக்கு ஜிம்ல செலவழிச்ச நேரத்தோட பலன். நல்லா தெரியுற சிக்ஸ் பேக் அவனோட கட்டுப்பாட்டுக்கு ஒரு சாட்சி. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருப்பா. உடல் வலிமையோட ஒரு அசத்தலான தோற்றம். என் சூர்மையான புத்தி தான் என் உண்மையான ஆயுதம். அது ரொம்ப ஷார்ப்பாவும் வேகமாவும் வேலை செய்யும். நான் நிறைய தந்திரமான திட்டங்கள் போடுவேன். என் வியூகங்கள் பெரும்பாலும் சிக்கலானதா இருக்கும். நான் நிறைய பிசினஸ் எதிரிகளை என் புத்தியால் ஜெயிச்சிருக்கேன். மத்தவங்க நான் வெறும் காய்களா தான் பார்ப்பேன். பயன்படுத்திட்டு தூக்கி போட காய்கள். அவனோட புத்திசாலித்தனத்தை எல்லாரும் பயத்தோட பார்த்தாங்க. அவனோட உடல் வலிமைக்கு சமா பயந்தாங்க. அவனை சுத்தி இருக்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு அவன் ஏங்கினான். ஆனா ராம் தனியா இல்ல. எப்பவும் லட்சுமணன் அவன் சூடவே இருந்தான். லட்சுமணன் அவனோட தம்பி. ராமோட நெருங்கிய நண்பனும் சூடு. லட்சுமணுக்கு நிஜமாவே நிறைய விஷயங்கள் தெரியும். அவனுக்கு பல விதமான விஷயங்கள் பத்தி தெரியும். நவீன டெக்னாலஜி பத்தி, பழங்கால கதைகள் பத்தி. அவன் எப்பவும் புதுசா கத்துக்க ஆர்வமா இருப்பான். அவனோட மனசு ஒரு பெரிய களஞ்சியம் மாதிரி. பயனுள்ள சரியான நேரத்துக்கு தேவைப்படுற தகவல்கள் நிறைஞ்சது. நிஜமாவே ஒரு பெரிய சொத்து. என் நகைச்சுவை கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். அடிக்கடி சமயோசிதமா புத்திசாலித்தனமா பேசுவேன். எந்த ஒரு பதட்டமான சூழலையும் நான் இலகுவாக்குவேன். ஆனா என் அசைக்க முடியாத விசுவாசம் தான் என் அடையாளம். நான் ராமிக்கு முழுமையா அர்ப்பணிச்சுவேன். என் அண்ணனை கடுமையா பாதுகாப்பேன். ராம் எங்க போனாலும் நான் அவர் பின்னாடியே போவேன். நல்லது கெட்டது எல்லாத்துலயும், எல்லா சோதனைகளையும். அவனோட ஆதரவு உறுதியா அசைக்க முடியாதா இருந்துச்சு. ஒரு உண்மையான தோல் கொடுக்கும் சகோதரன். ராவணன் ஒரு நாள் சீதாவை பார்த்த உடனேயே அவ மேல ஆசைப்பட்டா. இது காதலுக்கா இல்ல. அவன் அவளை ஒரு பரிசா பார்த்தா. அவனோட வளர்ந்து வர சக்தியோட ஒரு சின்னம். அவளை முழுசா அடையணும்னு நினைச்சா. பிரேக் டைம் தன்னோட மொழி ஆதிக்கத்தை காட்டிக்க. ராம் மேல அவனுக்கு இருந்த பொறாம இன்னும் அதிகமாச்சு. ராம் கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. மரியாதை, உண்மையான காதல், அப்புறம் அற்புதமான சீதா. நான் சதி செய்வேன். என் கரிய மனசு வேகமா வேலை செய்யுது.
நான் போடுற திட்டம் ரொம்ப தந்திரமானது. நான் ஏமாத்து வேலையை பயன்படுத்துவேன். நான் ஒரு சுழற்சியான திசை திருப்பலை உருவாக்குவேன். அது ஒரு தங்கமான வாய்ப்பு மாதிரி தெரியும். ராம் கவனமா வெளியே இழுக்கப்பட்டா. லட்சுமணனும் அந்த சூழ்ச்சியால ஏமாந்துட்டா. ஒரு சின்ன முக்கியமான நிமிஷத்துக்கு சீதா தனியா விடப்பட்டாங்க. அவங்க பலவீனமான நிலைக்கு போயிட்டாங்க. ராவணனோட இருண்ட நேரம் கடைசியா வந்துடுச்சு. அவனோட கொடூரமான திட்டம் இப்ப ஆரம்பிச்சிடுச்சு. ராவணன் திடீர்னு சீதா முன்னாடி வந்தா. அவன் அவளை பலவந்தமா பிடிச்சான். அவளோட விருப்பத்துக்கு முழுசா எதிரா. அவங்க ரொம்ப தைரியமா எதிர்த்து போராடினாங்க. ஆனா அவனோட மிருக பலம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவன் வேகமா அவளை தூக்கிட்டு போயிட்டா. அவனோட பலமான தீவு லங்காவுக்கு. ராம் திரும்பி வந்தா. சீதா காணாம போயிருந்தாங்க. அவனோட உன்னதமான இதயம் துண்டா உடைஞ்சது. லட்சுமனுக்கு பெரிய மன வருத்தம். அதோட பெரிய எரியற கோபமும். ராமோட துக்கம் நிஜமாவே ரொம்ப பெருசு. ஆனா அவனோட மன உறுதி வேகமா பலப்பட்டுச்சு. நான் சீதாவை கண்டுபிடிப்பேன். அவளை மீட்பேன்னு நான் சபதம் செய்யுறேன். அதுக்கு என்னலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி. அண்ணா, நான் எப்பவும் உங்க சூட இருப்பேன். என் கடைசி மூச்சு வரைக்கும். அவங்களோட கடினமான தேடுதல் ஆரம்பிச்சது. தெரியாத இடத்துக்கு ஒரு அபாயகரமான பயணம். நிறைய ஆபத்துகிறோம், நிச்சயமில்லாத விஷயங்களும் நிறைஞ்சது. சீதாவை தேடுறது ரொம்ப கடினமா இருந்துச்சு. அவங்க எண்ணற்ற கஷ்டமான தகவலை சந்திச்சாங்க. ஆனா அப்போ உதவி வந்துச்சு. அது எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வந்துச்சு. ஜெய் திறமையான டெக் ஜீனியஸ். அவனோட திறமையான நண்பர்களோட பெரிய நெட்வொர்க் கிரமஹீக. அவங்க நவீன வானர் சேனை மாதிரி இருந்தாங்க. அவங்க நவீன கருவிகளை திறமையா பயன்படுத்தினாங்க. ட்ரோங்கள் பாதுகாப்பான தகவல் தொடர்பு நெட்வொர்க். அவங்க ராவணனை லங்கா வரைக்கும் வெற்றிகரமா கண்டுபிடிச்சாங்க. முன்னாடி போற வழி இப்போ தெளிவா இருந்துச்சு. நாங்க ராவணனை கண்டுபிடிச்சோம். முன்னாடி போற வழி தெளிவா இருக்கு. ராமும் லட்சுமணும் லங்காவை அடைஞ்சாங்க. ராவணனோட நுழைய முடியாத கோட்டை நகரா. ராம் ராவணனுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்பினான். உடனடியா சீதாவை திருப்பி அனுப்பு, இல்லன்னா போற சந்திக்க வேண்டியிருக்கும். ராவணன் சும்மா சிரிச்சான். அவன் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருந்தான். தன்னோட பெரிய சக்தி மேல நம்பிக்கை, தன்னோட சூர்மையான புத்தி மேல நம்பிக்கை. அவன் முட்டாதமா ராமோட மன உறுதியையும் தர்மத்தோட சக்தியையும் குறைச்சு மதிப்பிட்டான். சண்டைக்கு களம் தவிர்க்க முடியாதபடி அமைஞ்சது. அதுக்கப்புறம் நடந்த போர் பயங்கரமா இருந்துச்சு. அது நிஜமாவே பெரிய சக்திகளோட மோதல். ராமோட இயல்பான பண்புக்கு எதிரா ராவணனோட மிருக பலம். லட்சுமணன் பெரிய வீட்டோட சண்டை போட்டா. ஜெயோட முக்கியமான டெக் திறமைகள் ராவணனோட சிஸ்டம்ஸை எதிர்த்துச்சு. அது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடந்த ஒரு ஆழமான போர். கடைசியா ராம் ராவணனை நேருக்கு நேர் சந்திச்சா. அவங்களோட கடைசி சண்டை நிஜமாவே ஒரு காவியம். சத்தியமும் தர்மமும் ராமோட ஒவ்வொரு செயலையும் வழி நடத்துச்சு. சத்தியமும் தர்மமும் என் ஒவ்வொரு செயலையும் வழி நடத்துது. ராவணன் தோக்கடி கொட்டான். அவனோட இருட்ட சாம்ராஜ்யம் சரிஞ்சது. சீதா கடைசியா சுதந்திரமாங்க. அவங்க சந்தோஷமா ராமோட ஒண்ணு சேர்ந்தாங்க. அவங்களோட இதயத்துல மறுபடியும் தூய்மையான சந்தோஷம் நிறைஞ்சது. அவங்க அயோத்தியா டெக் சிட்டிக்கு திரும்பினாங்க. நகரம் முழுசும் அவங்களோட வருகையை கொண்டாடிச்சு. இருட்ட ஜெயிச்சு ஒளி வந்துச்சு. தர்மம், அதாவது நேர்மையான பாதை மறுபடியும் நிலைநாட்டப்பட்டுச்சு. ராமாயணத்தோட காலத்தால் அழியாத சாரம் இந்த நவீன கதை மூலமா எதிரொலிச்சது. ராமோட நியாயமான ஆட்சி ஆரம்பிச்சது. நீதிக்கும் அமைதிக்குமான ஒரு புதிய சகாப்தம் பிறந்துச்சு.